கைஸ் ஒரு 8 டேஸாக நான் டெய்லி vlog எதுவுமே அப்லோட் பண்ணலை. இந்த 8 நாள் என் லைஃப்பில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போமா. கல்யாணம் ஆகி ஒரு 10 மாதம் இருக்கும். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் அண்ணா அண்ணி பாப்பாலாம் வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறது. ஸோ அந்த 7 நாளுமே எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக போச்சு. பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறது. இன்றைக்கி நைட்டு சென்னைக்கு அவங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. 6 நாளுமே கேரளாவில் சுற்றாத இடமே கிடையாது. நான் எல்லாமே வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கேயுமே வெளியே போகலை. ஸோ அம்மா வந்து காலையிலேயே கேரளா ஸ்பெஷலான அப்பமும் கடலைக்கறியும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேரளா ஸ்பெஷலான மீன் இல்லாமல் எப்படி சுமார் ஒரு 45 நாளாக மீனே கண்ணில் பார்க்காம இருந்தோம். பிகாஸ் அச்சாவும் அம்மாவும் மலைக்கு போயிருந்தாங்க. அந்த ஒரு ரீசனால் தான் அண்ணாவும் அண்ணியும் லேட்டாக வந்தாங்க. ஸோ மலைக்கு போய் ரிட்டர்ன் வந்ததுனால இப்போ வீட்டில் ஃபுல்லாக நான்வெஜ் தான் எடுக்கிறோம். இன்றைக்கி ஃபிஷ் வந்து மத்தியும் சங்கராவும் எடுத்திருந்தோம். இதுதான் லஞ்சுக்கு. அவங்க வந்ததுலேருந்து நாங்கள் கவர் பண்ணாத டிஸ்ட்ரிக்டே கிடையாது. அவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணோம். பட் சொந்த ஊரில் இருக்க ஒரு பிளேஸை கூட பெருசாக கூட்டிகிட்டு போய் காமிக்க முடியல. லாஸ்ட் டே அதுவுமா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரிவருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பாவோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயம் கேரளாவில் தான் நடந்துச்சு. பைக் ரைடாக இருக்கட்டும், போட் ரைடாக இருக்கட்டும், பீச்சை பார்த்ததா இருக்கட்டும், ரிவரை பார்த்துட்டா இருக்கட்டும், அப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக இவன் பெரிய பையன் ஆனோடனே இதெல்லாம் சொல்லி நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுவேன். பாரு அத்தை எல்லா இடத்துக்கும் ஒன்று கூட்டிகிட்டு போய் காமிச்சேன்னு சொல்லிட்டு ரிவரில் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து அப்பவும் கடலைக்கறியும் சாப்பிட்டாச்சு. அப்படி லஞ்ச்க்கான ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து சங்கரா ஃப்ரையும் மத்தி குழம்பும் வச்சாச்சு. அலியனுக்காக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காரு மாப்பிள்ளை. அலியன்னா தமிழில் வந்து மச்சான்னு அர்த்தம். மச்சானுக்கு வேண்டிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே பாப்பாக்கான ஃபுட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பாப்பாவுக்கு ஃபிஷ் கொடுக்க முடியாது. ஸோ நம்மளோட கேரளா ஸ்பெஷலான நேந்திர பழம் வேக வச்சாச்சு. குட்டிக்கெல்லாம் பாஷை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் இவனுக்கு என்னன்னு தெரியல. அச்சா வந்து தமிழ் கொஞ்சம் பேசுவாருன்றதுனால அச்சா கிட்ட ஓரளவுக்கு இருந்தான். பட் அம்மாவும் அச்சம்மா கிட்ட சுத்தமாக போகல. அவங்க மலையாளத்துலலாம் பேசிட்டு கிட்ட வந்தாலே அழ ஆரம்பிச்சிட்டான். பட் லாஸ்ட் டே எல்லாரோட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லாருமே ஹாப்பி. இன்றைக்கி லஞ்சில் கூர்க்காவும் இருந்தது. மீன் குழம்பு, மீன் வறுவல், கூர்க்கா, பப்படம். ஸ்டேட் பையனை கல்யாணம் பண்ணும்போது நான் பயந்த ஒரு விஷயம், ஃபேமிலிலாம் கனெக்டடாக இருக்க முடியுமா, அந்த பாண்டு க்ரியேட் ஆகுமான்னு சொல்லிட்டு. பட் இந்த 7 டேஸ் ட்ரிப் அந்த பயத்தை எல்லாமே உடச்சிடுச்சு. இவங்களாக இருக்கட்டும் சரி, இவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே இவங்களை நல்லா ட்ரீட் பண்ணாங்க. 7 டேஸ் ட்ரிப்பு எண்ட் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் அ லைஃப் டைம் பாண்டு. ஸோ அடிக்கடி இவங்க இது மாதிரி வந்து போவாங்க. அதை நினச்சிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். அப்படியே டேவும் எண்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் மாரிடமல்லு.